இந்த பூமியில் பல கோடிகள் ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஒருத்தன் சைனீஸ் பேசுகிறான், இன்னொருத்தன் தமிழ் பேசுகிறான். ஒருத்தன் பீஸா சாப்பிட்றான், இன்னொருத்தன் பரோட்டா சாப்பிட்றான். ஆனால் இவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு 6 சிந்தனைகள் தான் நான் கூறப்போகிறேன். சரி, என்னடா ரொம்ப நாள் ஆளையே காணுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ அதோட கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அதில் கொஞ்சம் எதுவும் தெரியாமல் இன்வால்வ் ஆகிட்டேன்னா, ஸோ யூடியூப் அவ்வளோ பார்க்க முடியல. அண்ட் இனிமேல் வீடியோஸ் ஒழுங்காக வரும்னு நம்புகிறேன். ஓகே, என்ன இந்த 6 விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா ரெக்கக்னேஷன். எல்லாருக்கும் நம்மளை வந்து தெரியுது. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் ஸ்கூல், உங்கள் காலேஜ், இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸ், நீங்கள் அதுக்காண்டி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கு வந்து பகலாக உழைக்கிறீங்க, ராத்திரியும் காலையில் இருந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லாஸ்ட் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அண்ட் அதை நீங்கள் போய் சப்மிட்டும் பண்ணுறீங்க. பண்ண உடனே அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்டு போய் இவன் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் சூப்பராக பண்ணால் எல்லோரும் கிளாப் பண்ண சொன்னார். எல்லோரும் கிளாப் பண்ணும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. அப்படி நம்ம வந்து ஹாப்பி ஆகும். அது ஒரு ரெக்கக்னேஷன். இல்லைனா சிம்பிளாக சொல்லப்போனால் கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை உங்களை வந்து ஒரு நாள் மீட் பண்ணுறாரு. உங்கள் பேர் கேட்குறாரு. நான் ஆகாஷ்னு சொல்கிறேன். அப்போது ஒரு 6-8 மாதம் கழிஞ்சு திடீர்னு உங்களை மறுபடியும் பார்க்கும்போது ஆகாஷ் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த மனசில் எப்படி இருக்கும்? இத்தனை பெரிய ஆள் நம்மளை வந்து தெரிஞ்சிருக்காரு, இன்னும் பேரை மறக்காமல் இருக்காரு. அந்த ஒரு ஹாப்பினஸ். ஸோ இந்த ரெக்கக்னேஷன் வந்து எங்கே போனாலும் எந்த மனுஷனுக்கும் யாராச்சும் நம்ம பண்ண விஷயத்துக்கோ இல்லைன்னா நம்மளோட பேரோ ஞாபகம் வச்சுருந்தா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அது இந்த 6 விஷயத்தில் 1வது விஷயம். அண்ட் அடுத்தது வந்து என்னதுன்னா ப்ரோக்ரஸ். அது என்ன ப்ரோக்ரஸ்? ப்ரோக்ரஸில் எப்படி எல்லாருக்கும் சந்தோஷம் வரும்? சிம்பிளாக சொன்ன போனால், இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போகும்போது டம்பிள்ஸ் தூக்கும். அப்போ வந்து 10 கிலோ வச்சு ஒரு 12 ரெப்பு போடுறோம், 12 ரெப்ஸ் போடுறோம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் 15 ரெப்ஸு போடுறோம். மனசில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா 15 ரெப்ஸ்னால் மொத்தம் 3 ரெப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு ப்ரோக்ரஸ். ஸோ நம்ம கண்டிப்பாக அதை பார்த்துட்டு சந்தோஷம் வரத்தான் பண்ணும், ஹாப்பி ஆகும். நம்ம மட்டும் இல்லை, இல்லை ஜிம்மு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் நீ ஏதாச்சும் ஒரு மனுஷன் ஒரு விஷயம் பண்ணுறான்னா அதில் அவனுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக அதுக்கு அதை பார்த்து சந்தோஷப்படுவான். ஓகே, இது இந்த 6 விஷயத்தில் 2வது விஷயம். ஓகே, அடுத்து வந்து என்னதுன்னா ஸ்டோரி எப்படா கனெக்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்லாம் சேவ் ஆகிருக்கும். இல்லைன்னா ஒரு சினிமாவோ ஒரு டிவி ஷோவோ அதுவும் ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகிருக்கும். இல்லைன்னா அதை கூட விடுங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவன் லவர்கிட்ட எப்படி மொக்க வாங்கினா சொல்லுவான், அது ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்லாம் நமக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். ஏதாச்சும் காமெடி எல்லாம் ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து மனசில் சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எப்போயாச்சும் எங்கேயாச்சும் சும்மா இருக்கும்போதோ இல்லை நடக்கும்போதோ ஏதாச்சும் பண்ணும்போது நீங்கள் திடீர்னு இந்த ஸ்டோரி வந்து ரீகால் பண்ணுவீங்க. கெட்டதும் இருக்கும், ஆனால் நல்லா நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வரும். ஏதாச்சும் ஒரு காமெடி உங்கள் ஃப்ரெண்டு பண்ணது, இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது சிரிப்பீங்க மனசில். ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் தானே. அந்த மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களும் நம்மளும் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு ஸ்டோரி மூலமாக ஒரு ஹாப்பினஸ் நம்ம மனசுக்கு வருது. ஓகே, இதான் அந்த 6 விஷயத்தில் 3வது. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா பாட்டு எப்படி கேளுங்க. இந்த பாட்டும் ஸ்டோரியும் கொஞ்சம் வந்து இன்டர் கனெக்டட் தான். ஓகே, அதாவது சொல்லப்போனால் ஒரு பாட்டு நீங்கள் கேட்குறீங்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பாட்டு கேட்குறீங்க. அந்த 5 நிமிஷம் பாட்டு தான் அந்த 5 நிமிஷம் நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரியை வந்து ரீகால் பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணும். இப்போ இந்த நல்ல ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம லவரை விட்டு கொடுத்த மாதிரி ஒரு பாட்டு தான். ஸோ அது ஒரு சேடு மெமரி சொல்லப்போனால் கொஞ்சம் மனசில் வரும்போது. இல்லைன்னா இது ஒரு குத்து பாட்டு கேட்குறீங்க, நம்ம பாத்திக்கம்மி கேட்கும்போது நல்லா நீங்கள் வைபாக இருந்த நல்லா டான்ஸ் ஆடி இருந்த அந்த ஹாப்பினஸ் மெமரி வரும். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பாட்டு கூட டிசைட் பண்ணும் நீங்கள் எந்த நேரத்தில் ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கக்கூடாதுன்னு.
ஸோ இந்த பாட்டு மூலமாகவும் நம்ம எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஹாப்பினஸுக்கு வந்து இந்த பாட்டும் ஒரு மெயின் ஃபேக்டர். அண்ட் சில பேர் சொல்லுவீங்க எனக்கு பாட்டை பிடிக்காதுன்னு. அந்த மாதிரி யார் இருக்க மாட்டோம். நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் ஒரு பாட்டு வந்து பாடுறப்போம் வாயில், இல்லைனா ஹம்மிங் பண்ணுறப்போம் எல்லாம் பண்ணுவோம். இது இப்படி சொன்னீங்க நீங்களாம் மனுஷனே கிடையாது போங்கடா. ஓகே, இந்த பாட்டு வந்து இந்த 6 விஷயத்தில் ஒரு 4வது விஷயம். ஓகே, அடுத்து வந்து பிலாங்கிங். இது சிம்பிளாக சொல்லிடலாம். அதாவது ஒரு மேரேஜுக்கு வந்து போகிறீங்க, அங்கே நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க, அங்கே உங்களுக்கு யாரையுமே தெரியாது. ஒரு 3 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கீங்க, ஒரு நல்லா போர் அடிக்குது. அண்ட் திடீர்னு அந்த நேரத்தில் உங்கள் ஃபேமிலியும் உங்களோட ரிலேட்டிவ்ஸும் வராங்க. உங்களுக்கு அவங்க எல்லோரும் நல்லா தெரியும். அண்ட் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் தோணும். ஏன்னா இவ்வளோ நேரம் போர் அடித்து இப்போ என்னோடய ஆளுங்க வராங்க, எனக்கு அவங்க கூட போய் இருந்தனால ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் பிலாங் பண்ணுறீங்க, லைக் உங்கள் ஃபேமிலி உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல போகும்போது நீங்கள் இன்னும் நல்லா ஆக்டிவ் ஆகிறீங்க, நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அவங்க கூட பேசும்போது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல பிலாங் ஆகும் போதும் உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த மேரேஜ் ஹாலில் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் வெட்டியாக ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல இல்லாத மாதிரி இருந்தீங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, யூ டசன்ட் பிலாங் தேர். அதே இது நீங்கள் அந்த உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃபேமிலியை வந்தபோது நீங்கள் அந்த நேரத்தில் போய் அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிலாங்கிங் ஆகிறீங்க. ஸோ உங்களுக்கு அது மூலம் ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ எல்லா மனுஷனுமே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுமே நான் சொல்கிறேன், ஒரு இடத்துல அவங்க ஆளுங்க வரும்போதோ இல்லைனா அவங்க இந்த இடத்துல ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணும்போதோ அவங்க இடத்துல பிலாங் ஆகும்போது ஒரு ஹாப்பினஸ் நல்லா வரும். ஸோ அப்படியே நான் அந்த இடத்துல ஃபைனலி சேர்ந்துட்டேன், நானும் இந்த இடத்துல ஒரு ஆள் தான், அந்த மாதிரி ஒரு நினப்பு மனசில் வந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக ஹாப்பியாகவும் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஹாப்பியாகும். யாருமே ஏன்டா இங்கே வந்து சேர்ந்து இருக்க மாட்டோம், அது வேறு சில சினாரியோ, அது அடுத்த வீடியோவில் வேணால் பேசுகிறேன். ஓகே, அண்ட் இந்த பிலாங்கிங் வந்து 6ல் 5வது விஷயம். அண்ட் அடுத்து ப்ராப்ளம் சால்விங். சிரிக்காதீங்க, ஏன்னா மேக்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க சொல்லாதீங்க. நம்ம மனுஷனை வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தீரும் போது கண்டிப்பாக நமக்கு சந்தோஷம் வரும். அண்ட் உண்மை தான், அடுத்து ஒரு பிரச்சனை வரும், அதை கண்டுக்காதீங்க. பட் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் வரும். அது உண்மை தானே நான் சொல்கிறது? யோசிச்சிங்களா? எஸ். ஏன்னா இந்த மேக்ஸ் புக்கில் 2+2 நம்ம சால்வ் பண்ணும்போதே சின்ன வயசில் அவ்வளோ சந்தோஷம் வரும்போது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? ஸோ சந்தோஷம் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் கண்டிப்பாக வரும். அதனால் எல்லா மனுஷனும் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போதும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. we all are interconnected. அண்ட் இதுதான் இந்த 6வது விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 விஷயம் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வர பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் பார்த்துட்டேன்னு போடுங்க. அண்ட் அடுத்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வரும்போது நான் வந்து அதுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து இந்த யூடியூப் அலோவ் பண்ணால் போடுறேன், அது நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.